ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரயத்தனப்படுறா ஆண்டாள். இந்த ஜீவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு மகாத்மாக்களுடையதான முயற்சிகள் இருக்கே, அப்பா, வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாது. தெய்வம் ஜீவர்களை திருத்துவதற்கு எத்தனை விதமான உபாயங்கள் கைகொள்கின்றதோ அதை விட அதிகமாகவே மகாத்மாக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், குருமார்கள், பாகவதர்கள் பிரயத்தனப்படுறார். பகவான் சர்வசக்தனா இருந்தாலும் அந்தந்த ஜீவனே அதை உணரணும் அப்படின்றதுக்காகவே எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ற அந்த முயற்சிகளை சாதாரண பாமரர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மகாத்மாக்கள் எவ்வளவு பிரயத்தனப்படுறான். சர்வ வல்லமை படைத்தவர்களா இருந்தாலும் தங்களுடையதான அந்த பெரிய தெய்வீக சக்தி எல்லாம் வெளிக்காட்டிக்காம சாதாரண மனிதர்கள் போல நடந்துண்டு எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் சாதிக்கிறார்கள். ஆண்டாள் எடுத்துக்கோ வேண்டி திருமங்கை ஒவ்வொரு நாளும் பார், ஒவ்வொரு வீட்டு வாசலா போய் நிற்கிறா. என்னத்தை சொல்றது சொல்லு. அதாண்டி அவளுடைய கருணை. இந்த கருணைக்கு ஒரு எல்லை வேண்டாமா? அது இல்லையடி. அவளுடைய கருணையினுடைய எல்லை எங்க தெரியுமா? அந்த ஜீவன் கிருஷ்ணானுபவத்தில் திளைப்பது. அதான் எல்லை. அவளுக்கு வேற எல்லையே கிடையாது. நான் அவ்வளவு தடவை சொல்லிட்டேன், இனிமேல் இவர்களுக்காக முயற்சி செய்ய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. அந்த ஜீவன் கண்ணன் அனுபவிக்கிறதுன்ற ஒரு காரியத்திற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் ஆண்டாள் போவாள். வாஸ்தவம் தான் திருமங்கை. இதில் என்ன அதிசயம்னா, திருமங்கை ஆண்டாள் எழுப்புற தோழிகள் யாரும் பகவத் அனுபவம் இல்லாதவர்கள் இல்லை. எல்லாரும் நல்ல பகவத் அனுபவத்துல தளச்சுண்டு படுத்துன்னு இருக்கா. ஆனாலும் அவர்களை போய் எழுப்புறா பாரு. அதான் கோபால சுந்தரி. அவளுடைய காருண்யம் தனியா பகவத் அனுபவம் அனுபவிக்கிறவர்களை எழுப்பி அவர்களுடைய அனுபவத்தை மற்றவர்கள் எல்லாரிடத்திலையும் பகிர்ந்து கொண்டு மற்றவர்களையும் அந்த நிலைக்கு உயர்த்துவதற்கான ஒரு முயற்சி. அதான் திருமங்க எனக்கு பிரமிப்பா இருக்கு. அவர்கள்லாம் பக்தியில் இருக்கான்னு அவளை விட்டு விட்டு மற்றவாளை கவனிக்காம அவர்களையும் சகாயத்துக்கு கூட்டுண்டு வந்து இன்னும் பல பேரை நல்வழிப்படுத்துறான்னா எவ்வளவு பெரிய ஒரு மனசு. ஆண்டாளுக்கும் சரி, அந்த தோழிகளுக்கும் சரி, ஒவ்வொரு நாளுமே எத்தனை விதமான பாடங்கள், எத்தனை விதமான அனுபவங்கள். திருமங்கை, உனக்கெல்லாம் என் கூட பேசணும்னு அவசியம் உண்டா? ஆனாலும் இத்தனை அக்கறையோட நித்தியம் என்ன சகிச்சுக்கிறியே, அதுக்கே உனக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். திருமங்கை கோபாலசுந்தரி, எல்லாமே கண்ணன் சொல்படி பண்ணிட்டு இருக்கோம். அதான் உண்மை. இந்தந்த ஜீவர்களை நீ இந்தந்த மாதிரி காரியங்கள்னாலே நல்வழிப்படுத்துன்னு அவன் சொல்றான். அவன் யாருக்கு என்ன சங்கல்பம் பண்றானோ அதன் படிதானே நடக்கணும். எனக்கு ஊர் ஊரா மலை, காடு, கடல், பூமின்னு போக வச்சு நிறைய திவ்ய தேசங்களை நேர போய் பார்க்குற பாக்கியத்தையும் பாடுற பாக்கியத்தையும் கொடுத்தான். அதே சுவாமி நம்மாழ்வாருக்கு புளியமர பொந்திலேயே எல்லா திவ்ய தேசத்து வைபவத்தையும் காட்டி கொடுத்தான்.
எத்தனை விசேஷம் இல்லையா? அவனுடைய லீலை அனுபவிக்கணும். இதோ ஆண்டாளை கொண்டு இத்தனை பேருக்கு இவ்வளோ பெரிய கிருபை பண்ணுறானே, அதானே வசத்தி. நீங்கள்லாம் இருக்கிறதுனால நாங்கள்லாம் பகவானை கொஞ்சமாவது சிந்தனை பண்ணுறோம். திருமங்கை நேத்தி இந்த துவாரதேவி விஷயம் கேட்டோன்னு கதை பார்க்கும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு இதிகாச புராண பக்த வைபவங்களா நினப்பு வர்றது. ஆமாம், அவள் தான் நேத்தியே சொன்ன, ஆல்ரெடி நிறைய இருக்குன்னு. நேற்று எனக்கு ஒன்று தோணித்துன்ன, சுவாமி ராமானுஜன்னா திருப்பாவை கோஷ்டி முடிஞ்சுட்டு அவரோட ஆசிரமத்துக்கு போனார். அவருடைய அறைக்கு அவர் போன பிறகு வாசலில் அந்த கதவை அப்படி அடைச்சார்கள். அப்போதானே தோணித்து, கூரத்தாழ்வான் சாவித்வாரத்து வழியா அறைக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தார் இல்லையா? ஊம வைஷ்ணவர் சுவாமி ராமானுஜரை சேவிக்கும் பொழுது அதுவும் துவாரதேவி தானே. ஆமாம் கோபாலசுந்தரி, நிறைய 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 கொட்டி கிடக்கு, ஒவ்வொன்றும் ஒரு அழகு. வா கோபாலசுந்தரி, நேரம் ஆகிறது. ஆமாம் திருமங்கை, இதோ இத்தனை தோழிகளும் ஒன்றா வரார்களே. அப்பா, அதோ ராமானுஜன்னா இதோ நம்மளோட தான் வரார். ஆண்டாள் தான் திருமங்கை. எத்தனை வைபவங்கள்! என்ன அழகா நேர்த்தியா ஆடை உடுத்துறா, என்ன அழகா பேசுறா, என்ன அழகான திருமுக மண்டலம், எவ்வளவு தெளிவா இருக்கா. ஆண்டாள் சேவிச்சுக்கிறேன். நன்னா இரு கோபாலசுந்தரி. என்ன நேத்திலிருந்து கதவா நின்று பார்க்குறியோ? ஆமா ஆண்டாள், ஜன்னல் கதவெல்லாம் பார்த்துருக்கேன். கதவுகள் வழியாக இவ்வளவு பெரிய சத்சங்கம், இவ்வளவு அனுபவங்கள் இருக்கும்ன்றதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை இது வரைக்கும். எவ்வளவு அழகான அனுபவங்கள். அதனால தான் கோபாலசுந்தரி யாரையும் எதையும் துச்சமா நினைக்க கூடாது. வாஸ்தவம் தான் ஆண்டாள். அந்த பக்குவம், அந்த புத்தியும் வரட்டும். இன்னைக்கு அந்த தெற்கு தெரு தோழி வரலையே, வாங்க போய் எழுப்பலாம். ஆண்டாள், இதுக்கே உனக்கு பல்லாண்டுடி. அது எப்படி இவ்வளவு உற்சாகம், இவ்வளவு உத்வேகம், மனிதர்களிடத்துல கோபம் வராம? அது கோபாலசுந்தரி, பெரியாழ்வார், ராமானுஜன் அண்ணா இவர்கள் எல்லாம் பார்த்ததனாலே உண்டான பக்குவம். இவ்வளவு பெரியவர்கள்லாம் எவ்வளவு சாதாரணமாக எளிமையாக ஒவ்வொருத்தருக்காகவும் எவ்வளவு முயற்சிகள் பண்ணுறா. அதை பார்த்து கூட நாம் மாறலைன்னா எப்படி? மூதாதையர்கள் எல்லாம் அப்படிதானே வாழ்ந்துட்டு போயிருக்கார்கள். சரி, வா போய் எழுப்பலாம். என்னமா படுத்துட்டு இருக்கா இல்லையா அவள்? கும்பகர்ண மாதிரி படுத்துட்டு இருக்காடி ஆண்டாள். ஆமாண்டி, அது என்ன செய்தாலும் அதனுடைய ஆழம் வரைக்கும் அதை அனுபவிக்கணும். பக்தியோ ஞானமோ, பசிக்கு சாப்பிட்ற ஆகாரமோ, தூக்கமோ, அலங்காரமோ, ஏன் சண்டையே போட்டாலும் ஸ்ரத்தையோடு போடணும். கண்ணன் அதனால தானே பகவத்கீதையை சொன்னான். அதனால அவள் கும்பகர்ணன் மாதிரி ஒரு தொந்தரவு இல்லாம தூங்குறாளே, அது ஒரு ஆசீர்வாதம் தானேடி. நல்ல பசி ஒரு ஆசீர்வாதம்,
இந்த பசிக்கான நல்ல ஆகாரம் ஒரு ஆசிர்வாதம். உடல் களைச்சு போகும்படியா உழைக்கிறது ஒரு ஆசிர்வாதம். படுத்த உடனே தூங்கிறது ஒரு ஆசிர்வாதம். தொந்தரவில்லாம தூங்கிறது ஒரு ஆசிர்வாதம். தூங்கி ஜம்முன்னு புத்துணர்ச்சியோட காலையில் எழுந்துக்கிறது ஒரு ஆசிர்வாதம். இங்க எல்லாமே ஆசிர்வாதம் கோபால சுந்தரி. அவ பக்கத்துல பாரு, உனக்கு ஏதாவது வாசனை வருதா? என்னடி வாசனை ஆண்டாள்? துளசி வாசனை அடிக்கிறது. அவன் வீட்டில் எங்கேயாவது ஓரத்தான் நிறைய துளசி செடி இருக்கும். அது நாராயணன் மேல போட்டிருக்கிற துளசி, கிருஷ்ணனோட துளசி. கிருஷ்ணானுபவத்தில் இருக்காளோ? ஆமா, இந்த கிருஷ்ணானுபவத்தில் இருக்கிறவள் வெளியில வந்து அவள் அனுபவத்தோட மற்றவாட பகிர்ந்துக்கும் பொழுது, அவளோட இருக்கும் பொழுது பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல புதுசா பக்தி பண்ண வரவாளுக்கு இவளுடைய அனுபவமே ஒரு உத்வேகம், உற்சாகம் கொடுக்கும் இல்லையா? அதனாலதான் இவளெல்லாம் விடாம இழுப்புறது. ஆண்டாள் ஓ அளவுக்கெல்லாம் யோசிக்கிற அளவுக்கெல்லாம் யாரால முடியும்? நான் பேசிட்டே இருப்பேன், நீ அவளை எழுப்பு. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய். என்ன அழகா எழுப்புறா! நம்ம பேசுற வார்த்தைகள் அதெல்லாம் வச்சுண்டு இவ்வளவு அழகான பாசுரங்கள் இவளாலதான் சொல்ல முடியும். இன்னைக்கு யார் வரான்னு தெரியலையே இந்த அழகான பாசுரத்துக்கு. யம தர்மராஜனோ, கும்பகர்ணனோ, துளசி தேவியோ, என்ன கோபாலசுந்தரி வேற யாரும் வரக்கூடாதா? அப்படி சொல்லல. இவார்கள்லாம் இருக்கலாமோ அப்படின்னு ஒரு யோசனை. வேற யாராவது சொன்னா நீ ஒத்துக்க மாட்டியோ? அப்படிலாம் இல்லை திருமங்கை. நான் யோசிச்சு பார்த்தேன். நேத்தி மணிக்கதவம் தாழ் திறவாயின பொழுது துவாரதேவி வந்தாலே அந்த மாதிரி இதுல இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் இருக்கே, இதுல யாராவது வருவார்களோ அப்படின்னு ஒரு கற்பனை. வேற வார்த்தைகளுக்கெல்லாம் பலம் இல்லையோ? அப்படி நான் சொல்லலப்பா. எனக்கு புத்திக்கு எட்டினதை நான் சொன்னேன். இன்னைக்கு நாராயணன் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து போய்வான்னு சொன்னான். அதனாலே வந்திருக்கேன். ஆண்டாளம்மா, உன் ஆசையோடு இதை சொல்றேன். ராமானுஜன் அண்ணா, உங்க அருள் வேணும். உங்களை மாதிரி இருக்கிறவர்கள் தான் எனக்கெல்லாம் பலம் கொடுக்கிறா. திருமங்கை சொல்லு கோபாலசுந்தரி. எனக்கு இவளை ரொம்ப பரிச்சயமா இருக்கு, ஆனா யாருன்னு புரிய மாட்டேங்கிறது. ஆனா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவளா அவ தெரியறா.
உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ தான். அப்படியா? யாரா இருக்கும்? நோற்றுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை விட்டுட்டியே. நோன்பு நோற்றல் விரதம். விரதத்துல என்னடி இருக்கு? விரதத்துக்கு யார் வருவா? ரொம்ப விசேஷமான விரதம் எது? அது 1000 இருக்கு வச்சுக்கோ. கோபிகள் காத்தியாயினி விரதம் இருந்தா அது விசேஷம். என்ன கண்ணன் கிடைச்சான். பாண்டாள் திருப்பாவை விரதம் இருக்கா, அது விசேஷம். அதனால ரங்கன் கிடைப்பான். நிறைய விரதங்கள் இருக்கேடி. பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலயும் விரதம் பத்தி நிறைய இருக்க. சரி, நீ விரதம் இருக்கியா? நானா? ஏதோ ஒரு காலத்துல ஏகாதசி விரதம் நிர்ஜலமாலாம் இருந்தேன். சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி இருக்கிறது உண்டு. இருந்திருக்கா, ஆனா ஞாபகம் இல்லை. நான் தான் சொன்னேன், நடி ஞாபகம் இருக்கிறதானே ஏகாதசி விரதம் அப்படிலாம் சொன்னேன். ஏ திருமங்கை, என்னடி ஏகாதசி தேவியா? அப்பா, கண்டுபிடிச்சா நீ என்ன? ஏ ஏகாதசி தேவி பத்ரிலேருந்து வந்தாச்சா நீ? இப்ப பத்ரி கோவில் அடைச்சிருக்கிறதுனால நாராயணன் சொன்னான், உனக்கு நல்ல சமயம் இருக்கு, போய் ஏகாந்தமா ஆண்டாளுடைய கோஷ்டியில போய் இருந்துட்டு வா அப்படின்னு அனுப்பினா. அது இன்னைக்கு போன்னு சொல்லி அனுப்பினான். அடாடாடா, விரதம். ஓஹோ, இன்னைக்கு நீ தான் சொல்ல போறியாயா? அப்படிதான் பத்ரி நாராயணன் உத்தரவு கொடுத்திருக்கான். ஜெய் ஹோ பத்ரி விஷால் பகவான் की जय, जय बोलो हिमाचल पर्वत राज की जय, जय बोलो अलकनंदा माता की जय, जय बोलो सरस्वती मैया की जय, जय बोलो वेदव्यास भगवान की जय, जय 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 जय. ஐயா, இது ஜோர். ஏகாதசி தேவி இன்னித்தோட பாசனத்துக்கு வியாக்கியானம். அடா அடா அடா. அடியன் ஏகாதசி தேவி வந்திருக்க தோழிகள் எல்லாருக்கும் ஜெய் பத்ரி நாராயண பகவானுக்கு ஜெய். ஜெய் கோபாலசுந்தரி, நீங்க அவளை பேச விடு. உங்க இமயமலைன்னு ஜெயகோஷம் பலமா வர்றது, அது அப்படித்தான். அவ பேசட்டும். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகான ஒரு பாசுரம். அந்த நோன்பு நோற்றல் விரதம், அதனாலேயே பத்ரிநாதன் அடியனை இன்னைக்கு அனுப்பினான். விரதம் இருக்கிறது அவ்வளவு நல்லது. நான் பகவானுடைய ஹிருதயத்திலிருந்து ஆவிர்பவிச்சவள். முரன்ற அசுரனை வதம் செய்வதற்காக பகவான் தன் சங்கல்பத்தினாலே என்னை படைத்தான். ஹைமாவதி குகைதான் நான் பிறந்த இடம்.
பகவான் தன்னை மறந்து விஸ்ராந்தியாயிருந்த சமயத்தில் அவருடைய திருமேனியிலிருந்து உண்டான பாக்கியம் என்னுடைய பிறவிக்கு. நான் பகவானுடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்டு முரன்ற அசுரனை வதம் பண்ண பிறகுதான் சுவாமியை கண் திறந்து பார்த்து யார் என்ன ஏதுன்னு விசாரிக்க பகவானே என்னுடைய பிறவியெல்லாம் தெரிஞ்சுண்டு எனக்கு ஏகாதசி தேவின்னு ஒரு திருநாமத்தை கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்க நான் அவரிடத்துல கேட்டேன், யாரெல்லாம் நான் பிறந்த இந்த நாளில் உன்னையே நினச்சிண்டு உனக்காகவே இருக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டேன். பகவானும் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணான். அதனால் மாசத்துல 2 ஏகாதசி, வளர்ப்பிறை தேய்பிறை, அந்த மாதிரி 25 ஏகாதசிகள் புருஷோத்தம மாசத்துக்கும் சேர்த்து. ஒரு விதத்தில் சொல்லணும்னா 25 பிறந்த நாள் எனக்கு. 2 வாரத்துக்கு ஒரு பட்சத்துக்கு ஒரு பிறந்த நாள் எனக்கு. இதில் என்ன ஆச்சரியம்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஏகாதசிக்கு விசேஷம். திருக்குறுங்குடியில் கைசிக ஏகாதசி, குருவாயூரில் குருவாயூர் ஏகாதசி, பண்டரிபுரத்தில் ஆஷாட சுக்ல ஏகாதசி, புரியில் ருக்மிணி ஹரண ஏகாதசி, தெற்கு பக்கத்தில் வைகுண்ட ஏகாதசி, நிர்ஜலா ஏகாதசி, தேவசயனி ஏகாதசி, உத்தான ஏகாதசி, நிறைய அந்தந்த ஏகாதசிகளில் விரதம் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் அத்தனை சிரேஷ்டம். விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. உடலுக்கு நல்லது, இந்திரியங்களுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது. ஒரு தைரியம், நம்பிக்கை, உற்சாகம், நிதானம், இது எல்லாமே விரதங்கள்னாலே கிடைக்கும். எல்லா விரதமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதானும் ஒரு விரதத்தை எப்பொழுதும் விடாம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அந்த விரதம் இருக்கிறவர்களுக்கு பலத்தை கண்ணனே கொடுக்கிறான். இந்திரியங்களை ஜெயிப்பதற்கு தன்னை பற்றிய ஒரு நிர்ணயத்துக்கு விரதங்கள் பெரிய பாக்கியத்தை, பெரிய பலத்தை கொடுக்கிறது. அதனால தான் கர்க சம்ஹிதையில் ஏகாதசி விரதம் மகிமைய ராதாராணியே சொல்றா. அந்த ஏகாதசி விரதம் இருந்த கோபிகைகள் ஆனந்தமா கிருஷ்ணனோட ராசம் ஆடுகிறார்கள். ஏகாதசி விரதம் இருந்தா ராசலீலா வரைக்கும் பங்கு கிடைச்சிடும். ஏகாதசி விரதம் இருந்தா பல ஜென்மாவினுடைய பாபங்கள் போயிடும். நான் ஏகாதசின்றதுக்காக சொல்லலை, புராண இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வைபவத்தை சொல்றேன். இந்த தோழியும் அழகா உபவாசம் இருக்கிறவள். கண்ணனை அடைவதற்காக பல பேர் விரதம் இருப்பார்கள். இது வேணும், அது நடக்கணும், இது மாறணும்னு சொல்லி அதையெல்லாம் ஒரு அல்ப பிரயோஜனத்தை முக்கியமாக கொண்டது. தப்பு கிடையாது. ஆனால்
விரதத்தினால கண்ணனே கிடைப்பான்னா அதை விட மற்றதெல்லாம் அல்பம் தானே. இந்த தோழி அந்த மாதிரி விரதம் இருந்து கண்ணனையே வசப்படுத்துபவள். தெய்வம் வசப்படும். எப்படி ரிஷிகேஷ்ல ரைபிய மகரிஷி தபஸ் பண்ண அவருடைய இந்திரியங்கள்லாம் அடங்கி ஒடுங்கி அவர் இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சார் இல்லையா, விரதம் இருந்து கண்ணனே பிரத்யக்ஷமா வந்து நான் ரிஷிகேஷன், நீயும் ரிஷிகேஷன், இனி இந்த ஊரும் ரிஷிகேஷ் அப்படின்னு சொன்னான் இல்லையா. அப்படி பகவானை வசப்படுத்திடலாம் விரதங்கள்னாலே. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோன்பு நோற்று ஸ்வர்க்கம் அப்படின்றது புண்ணியத்தினாலே கிடைக்கக்கூடிய ஸ்வர்க்கத்தை சொல்லல. வைகுண்டலோகம், கோலோக பிருந்தாவனம், இதுக்குள்ளெல்லாம் நுழையும்படியான விரதம் இருக்கும்படியான தோழி. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இந்திரியங்கள், உடம்பு, மனசு எல்லாம் கண்ணனுக்காக சமர்ப்பணம் பண்ணவள். துருவன்லாம் அப்படி சமர்ப்பணம் பண்ணதுனால தானே 5 மாசத்துல பிரத்யக்ஷமாக தெய்வத்தை பார்த்துட்டான். முதல் மாசம் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் ஆகாரம், 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை தான் ஆகாரம், 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணீர், 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை காற்றை மட்டும் சுவாசிச்சான், 5வது மாசம் அதையும் நிறுத்தினான். படிப்படியா ஆகார நியமங்கள் வந்து புத்தியிலே, அது 5 வயசுல அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு மனோபலம் கூடிற்று. அதனால இவளுக்கு சங்கல்பம் கிருஷ்ணனுக்குள்ள நுழையணும், கண்ணன் தனக்குள்ள நுழையணும். அவனேதானே சுவர்க்கம், ஆனந்தத்தின் விளை நிலம் கண்ணனாச்சு, ஆனந்தத்தின் எல்லை நிலம் கண்ணனாச்சு. கண்ணனுடைய மனசுக்குள்ள நுழையிறது, நமக்குள்ள கண்ணன் நுழையிறது, இதுதானே தொல்லை இன்பத்து இறுதி. வார்த்தைகளால வர்ணிக்க முடியாதல்லவா. இந்த தோழி அப்படி கண்ணனிடத்துல நுழைஞ்சு அனுபவிக்க கூடியவள். கண்ணன் இவளுக்குள்ள நுழைஞ்சு இவளை தன்வசப்படுத்த கூடியபடியான ஒரு தபஸ் பண்றவள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். மாற்றமும் தாராரோ. அந்த ஒரு ஸ்திதியில கிருஷ்ணானுபவத்தில் இருக்கும் பொழுது ஆனந்தமான சப்தங்களை தவிர வேற எதுக்கும் வாய் திறக்க வராது, பேச்சு வராது. வாசல் தான் திறக்கல, நீ பேசவாவது பேசேண்டின்ற ஆண்டாள். ஏன்னா அந்த கிருஷ்ண அனுபவத்துல கரங்கி கடந்து அதிலேயே மக்னமாயிருக்கும் பொழுது அந்த பக்தனோ பக்தையோ பேசக்கூடிய வார்த்தைகள், வாக்கியங்கள் அவ்வளவு விசேஷமா இருக்கும். அப்படி ஊறி தழைச்சு சொன்னதுதானே ராமாயணம், அப்படி ஊறி தழைச்சு சொன்னதுதானே ஸ்ரீமத் பாகவதம், அப்படியே மயங்கி கிறங்கி சொன்னதுதானே ஸ்ரீமன் நாராயணீயம். கிருஷ்ணானுபவத்தை அப்படியே மூழ்கி போய் சொன்னதுதானே கோபிகா கீதம். அதனால அவர்கள் பேசணும், இந்த தோழி பேசினா அவ்வளவு அழகா இருக்குமேன்னு ஆண்டாள் சொல்றா. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். ஒரு வாசகத்தை திறக்கிறது கூட தோன்றதில்லை. அப்படி கிருஷ்ணனோட ஏகாந்தமா இருக்காளாம். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய்முடி நாராயண். இங்க வர துளசி வாசனை அவள் மேல அடிக்கிறது, இந்த தோழி மேல.
அப்படி ஒரு பாக்யவதி அவள். கண்ணனோட விளையாடி விளையாடி கண்ணன் இடத்துல தன்னை அர்ப்பணம் பண்ணி கண்ணன் தன்னையே அவளுக்கு பூரணமா அனுபவிக்க கொடுத்து அவனுடைய துளசி கந்தமெல்லாம் இவள் மேல வந்துடுத்து. நாற்ற துழாய் முடி. அப்படி கண்ணன் இடத்துல இவள் வசப்பட்டு கிடக்கிறான், கண்ணன் இவளிடத்துல வசப்பட்டு கிடக்கிறான். அதனாலே கிருஷ்ண வாசனையுள்ள ஒரு சரீரம் அவளுக்கு கிடைச்செடுத்து கண்ணன் தன் தலை மேல வச்சிருக்கக்கூடிய சுகந்தமான துளசி மாலை. எங்க பத்ரிநாதன் எப்பொழுதும் துளசி மாலை சாத்திப்பான், அத்தனை சுகமா இருக்கும். அதுவும் இந்த துளசி மாலையெல்லாம் சாத்திட்டு அவன் ஏகாதசி குகைக்கு அப்பப்ப வருவான் படுத்துக்கிறதுக்கெல்லாம். எங்க குகையே வாசம் அடிக்கும். என்ன யோசிக்கிற கோபால சுந்தரி? ஆமா ஆமா, நான் ஏகாதசி குகைக்கு போகும்பொழுதெல்லாம் துளசி வாசனை அடிக்கும். நான் நினைச்சேன் அங்க ஏதோ மாலை போட்டிருக்கா அதனால. இப்பதானே புரியுறது நாராயணன் அங்க வந்து விஸ்ராந்தியா படுத்துக்கிறான்னு. ஆமா கோபால சுந்தரி, தோணும் பொழுதெல்லாம் வந்துடுவான் நாராயணன். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், பத்ரிநாதனுக்கு பிரியமான ஒரு இடம் அந்த ஏகாதசி குகை. அதனாலே நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற நாம கொண்டாடினா பறை தரும் புண்ணிய நாள். என்னெல்லாம் கொடுப்பான் தெரியுமா? ஒன்றும் வேண்டாம். நான் பிரபுவை பார்த்து ஹே பிரபு நாராயணா எனக்கு பேர் கொடுங்கோ இடம் கொடுங்கோலாம் கேட்டவுடனே எனக்கு ஏகாதசி தேவின்னு ஒரு பேரை வச்சு எல்லாருடைய பக்தர்கள் வீட்டிலையும் இருக்கிறதுக்கான ஆசீர்வாதம் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை கொடுத்துட்டான். போற்ற பறை தரும் புண்ணியன். ஒவ்வொரு ஜீவனையும் உத்தாரணம் பண்றதுக்காக பண்ணக்கூடிய லீலைகள். யாரையும் தள்ளிவிடுறதில்லை அவன். போற்ற பறை தரும் புண்ணியனால் பக்தர்களுக்கு ஒரு விதமான அனுகிரகம். அப்படின்னா இந்த அசுரர்கள் அரக்கர்கள் ராட்சசர்களுக்கு இன்னொரு விதமான அனுகிரகம். அதுல கும்பகர்ணனுக்கு ஒரு அனுகிரகம். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். ராமனுடைய பராக்கிரமத்தை பார்த்துண்டு சண்டை போடுற ஒரு பாக்கியம் அந்த கும்பகர்ணனுக்கு. அவ்வளோ பெரிய பாக்கியம் அது. பகவானுடைய காம்பீரியம், சக்தி, பிரபாவம் இதெல்லாம் அசுரர்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப நன்னா அனுபவிக்க கிடைக்கிறது. பக்தர்கள்லாம் அவருடைய காருண்யம், தயை, பிரேமை, பிரியம், ராசம், அன்பு, அக்கறை, உரிமை இதெல்லாம் அனுபவிப்பா. பகவானுடைய அந்த காம்பீரியம், உக்ரம், இரண்யகசிபு போல பகவானுடைய உக்ரத்தை யார் அனுபவிச்சிருக்கா? பிரஹ்லாதன் கூட அந்த உக்ரத்தை வேடிக்கை தான் பார்த்திருக்கான். நிஜமாவே அந்த உக்ரத்தை அனுபவிச்சது இரண்யகசிபு தான். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். அந்த பகவானுடைய கோபம், ஆக்ரோஷம், உக்ரம், அழுத்தம், வேகம் இது எல்லாம் அனுபவிச்சவன் இரண்யகசிபு. அந்த மாதிரி பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். தூங்கின்றிருந்த கும்பகர்ணனை எழுப்பி யுத்தத்துக்கு வர வச்சு யுத்தத்துல தன் பராக்கிரமத்தை காட்டி தன்னுடைய பராக்கிரமத்தை பார்த்து அவன் பிரமிச்சு போகிற சமயத்துல அவனிடத்துல இருந்து அவன் உயிரை வாங்கின ஒருவன் பகவான்.
நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். யமதர்மராஜனிடத்துல போய் விழுந்த கும்பகர்ணன். அவன் எப்படி தன்னை மறந்து அப்படியே தூங்குவானோ அவனை விட அதிகமாக ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடியவள். தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. கும்பகர்ணனுடைய தூக்கத்துல கூட பகவத் தியானம்னு ஒண்ணு இல்லை. உடல் அசதி வாங்கின்ற வரத்தினாலே தன்னை மறந்து மயங்கி தூங்கி கிடந்தான். ஆனா இவளுடைய தூக்கத்திலேயோ பகவத் அனுபவம். விதவிதமா அங்குலம் அங்குலமாக கிருஷ்ணனை அப்படி அனுபவிச்சென்று நேரம் காலம் தெரியாமல் மனதிற்குள்ளேயே ராசமாடி அதிலேயே மயங்கி கிடக்கிறதுனால கும்பகர்ணனிடத்திலேருந்து இவள் வாங்கிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. கும்பகர்ணன் தோத்து போய் அவனுடைய தூக்கத்தையும் இவளுக்கு சேர்த்து கொடுத்தார் போல அப்படி ஒரு தூக்கம், தெய்வீக உறக்க நிலை. நான் பார்த்திருக்கேன். பத்ரிநாதன் ஹைமாவதி குகையில படுத்துட்டு இருந்தார்னு சொன்னேன்ல, நான் அவருடைய ஹிருதயத்திலேருந்து ஆவிர்பவிச்சேன் இல்லையா. அப்ப எனக்கும் முரனுக்கும் பெரிய சண்டை நடக்கும்போது நான் திரும்பி திரும்பி பார்த்தேன். ஒண்ணுமே நடக்காதபடி பத்ரிநாதன் அங்கேயே தூங்கிட்டு இருந்தார். எனக்கு பிரமிப்பா இருந்தது. இவ்வளவு யுத்தம் நடக்கிறது, இவ்வளவு சப்தம், இதுல எப்படி இப்படி சஞ்சலம் இல்லாமல் தூங்க முடியும்? ஆனா இன்னைக்கு இந்த தோழியை பார்த்தோன்னா முடியும்னு எனக்கே தெரிஞ்சாச்சு. அது நாராயண பக்தி பண்றதுனால தூக்கமும் தியானம் தானே. அவனும் உறங்குவான் போல் யோகு செய்பவன் ஆச்சு இல்லையா. அதனாலே அவனுடைய பக்தையான இவளும் அவனை மாதிரியே தூங்குறா. கும்பகர்ணனிடம் தோத்து போயிட்டானாம் இவளிடத்துல. கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய். உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் நடக்கிறது. எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல தீவிரம் இருக்கும், அக்கறை இருக்கும். சில விஷயங்கள்ல சோம்பேறித்தனம் இருக்கும். பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கெல்லாம் படிக்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், விளையாடுறதுல ருச்சி இருக்கும். படிப்பு ரொம்ப பிடிச்ச பசங்களுக்கு படிப்புல நல்ல உற்சாகம் இருக்கும், விளையாட்டுல ஒரு ஸ்ரத்த இருக்காது, ஒரு ஆசை இருக்காது, அதுல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு பக்தியில சோம்பேறித்தனம் உண்டு. உலக விஷயங்கள்ல நேரங்காலம் தெரியாம அதிலே மயங்கி கிடப்பார்கள். பக்தர்களுக்கு உலக விஷயங்கள்ல சோம்பேறித்தனம் இருக்கும், பக்தி விஷயத்துல ஊற்றம் உண்டு. இவள் ஆற்ற அனந்தனுடையாய். பக்தி விஷயத்துல எப்பொழுதுமே ருச்சி உடையவள், விதவிதமான அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பவள். அதனாலே கூடுமான வரைக்கும் யாரிடத்திலையும் பழகிறது கிடையாது. அதனாலே சோம்பேறி போலே இருக்காள் அப்படின்னு ஊர் உலகத்தெல்லாம் பேச்சு. ஆனால் இவள் ரொம்ப அருங்கலம். ஏன்னா கண்ணனே ரசித்து அனுபவிக்கும்படியான பக்தி ஞான வைராக்கியம், அழகு, இளமை, ஸ்ரத்தை, பிரேமை எல்லாம் உண்டு. அதனால அருங்கலமே தேற்றமாய் வந்து திற. வருத்தப்படாதே, எங்களோட நீ இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லது நடக்கும், அதுவே உனக்கு ஆனந்தம். அதனால ஆனந்தமாக எழுந்து வா அப்படின்னு அவளை எழுப்புற. பக்தி பண்றவர்களுடைய பிரயோஜனம், விரதம் இருக்கிறவர்களுடைய பிரயோஜனம் கிருஷ்ணானுபவம்.
அதுவும் கண்ணன் சொல்லியாச்சுன்னா அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் புரியும்படியா காட்டி கொடுக்கணும்ன்றது தர்மம். அதனாலே ஆண்டாள் இவளை எழுப்புறா, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இதோ இப்ப ஏகாதசி கோயில் யாரும் கிடையாது. நானும் பத்ரிநாதனும் தேவர்கள் அவ்வப்பொழுது வருவார்கள், அந்த குகையில உட்கார்ந்து பேசிட்டு இருப்பார்கள். அவர்கள்லாம் நான் பிறந்த கதையை சொல்லுவார்கள், உட்காந்து கேட்டுருப்பேன். நாராயண வைபவத்தை வேதவியாசர், நாரத மகரிஷி இவர்கள்லாம் சொல்லுவார்கள், கேட்டு ரசிப்பேன். கருடன், மார்க்கண்டேயர், பிரம்மதேவர் எல்லாரும் விதவிதமான அனுபவங்களை சொல்லுவார். அங்கேயே சுவாமி அப்ப படுத்துட்டு இருப்பார், தனக்கும் அதற்கும் சம்மதம் இல்லாதபடி இருப்பார். இந்த தோழியும் அப்படி ஒரு கிருஷ்ணானுபவத்துல இருக்காள். அவளையும் எழுப்பியாச்சு. ஆண்டாள் மன்னிச்சுடுறி, அது அழகான ஒரு அனுபவமா, அதிலேயே மயங்கி கடந்தேனா, அதனால நேரம் போனது தெரியலையா, அதனாலே காலதாமதம் ஆயிடுத்து, அதனாலே நீ இங்கே வரும்படி ஆயிற்று, மன்னிச்சுடு ஆண்டாள். அதனால ஒன்றும் தப்பில்லடி, எங்களுக்கு நீ வேணும், நீ சத்பாத்திரம், நீ எங்களுக்கு இன்னும் பகவத் அனுபவத்தை சொல்லி கொடுப்பாய். அதனாலதான் உன்னை எழுப்புறதுக்கு வந்துட்டியே, எங்களுக்கு அதுவே சந்தோஷம். ஏகாதசி தேவி எத்தனை அழகான அனுபவத்தை சொல்றாய் நீ, அற்புதம் அற்புதம். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். பத்ரிநாதன் பிரத்யேகமா அனுப்பினான், அதனாலே வந்தேன். இந்த மாதிரி அழகான ஒரு கோஷ்டி கிடைச்சது என் பாக்கியம். நாராயணனை கொண்டாடும்படியான கோஷ்டி இன்னைக்கு எனக்கு பரம பாக்கியம். என்ன கோபாலசுந்தரி, ஒன்றும் கேள்வி இல்லையா? இல்லடி திருமங்கை, எவ்வளவு அழகான விஷயங்கள். திரும்பியும் ஏகாதசி விரதம் இருக்கணும், பகவான் அனுகிரகிப்பான். தோபார் திருமுக்குளம், இதுதான் அவ்வளவு சிரேஷ்டமான திருமுக்குளம். இந்த திருமுக்குளம் எத்தனை பேர் விரதம் இருந்து குளிச்சிருக்கா. எனக்கு பரம பாக்கியம். இந்த மார்கழி திருப்பாவை விரதத்துல கண்ணன் கலந்துக்க சொன்னான். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கண்ணன் எனக்கு கொடுத்திருக்கான். அடா அடா அடா, தலையெல்லால் கைமாறில்லை. நாராயணா பத்ரி, நாராயணா பத்ரிநாதா. அச்சோ, என் ஏகாதசி சமத்து குட்டிடி. என்ன கோபாலசுந்தரி, பத்ரிகாசிரமம்ன்றதுனால விசேஷமான பிரீத்தியோ? தெரியல திருமங்கை, ரொம்ப பிடிச்சிருக்கு. அது முதல் தடவை ஏகாதசி குகை இதெல்லாம் பார்த்தோன்னே உட்பண்ண ஏகாதசியா இங்கேயா அப்படின்னு ஒன்று அதுலேருந்து மனசு நன்னா ஒட்டின்னு எடுத்து. உனக்கு தான் தெரியுமே, புராண இதிகாசங்கள், பக்த வைபவங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள், நடந்த இடங்கள், அதை அனுபவிக்கிற பாக்கியத்துக்கு தானே ஓடிண்டே இருக்கேன். இன்னைக்கு அவளே இங்கே வந்தான்றது எத்தனை பெரிய பாக்கியம். ஏகாதசி தேவி, சொல்லு கோபாலசுந்தரி, ஒரு ஆசீர்வாதம் பண்ண. இன்னைக்கு இந்த விஷயத்தை கேட்குறவ எல்லாருக்கும் ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கான மனோபலம், தேகபலம், புத்தி பலம், இந்திரிய பலம் எல்லாம் கிடைக்கட்டும். அப்படியே ஆகட்டும் கோபாலசுந்தரி. எல்லாரும் விரதம் இருக்கட்டும், பத்ரிநாதனை வந்து அனுபவிக்கட்டும். ஆஹா, இது பத்ரிநாதனை எல்லாரும் அனுபவிக்கணும். வாஸ்தவம் வாஸ்தவம். ஏகாதசி தேவி, அச்சோ என்ன ஒரு வாட்டி கட்டி பிடிச்சுக்கோயேன். எதுக்கு? உன்னுடைய ஆலிங்கனத்தில் பசி, தாகம் எல்லாம் மறந்து அப்படியே கிருஷ்ண அனுபவத்தில் திளைக்கணும். கண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இந்திரியங்களும் உடம்பும் மனசும் இளமையும் புத்தியும் ஸ்ரத்தையும் எல்லாம் அப்படியே இருக்கும், கவலைப்படாது. ஓ, இன்னைக்கு அழகான பாசுரம், அதுக்கு அழகான வியாக்கியானம். நல்லா மங்கி குளிக்கணும் ஆண்டாள். பாசுரத்துக்கு
எத்தனை விதமான வியாக்கியானங்கள் டி பொண்ணே. அஹோபாகியம் அஹோபாகியம். அப்பா என்ன தீர்த்தம் ஆடியாச்சு. ஏகாதசி தேவி வைகுண்ட ஏகாதசி என்னைக்கும் வருவியா? கண்ணன் உத்தரவு கொடுத்தா நித்தியமே வரேனே. எனக்கு உன்னோட அனுபவம் எல்லாம் அழகா ஆஷாட சுக்ல ஏகாதசி, கைசிகை ஏகாதசி இப்படிலாம் தான். இன்னும் நிறைய அனுபவம் கிடைக்கட்டும் கோபால சுந்தரி, அது போதும். திருமங்கை என்ன அழகு என்னடி. நம்ம தேசம் தான், நம்ம சனாதன தர்மம் தான். ஏகாதசி இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டபத்திர சாயினோட கோவில். பத்தியா நரசிம்மர் எப்படி இருக்கார் பத்தியா. இந்த கோவிலோட ராஜகோபுரம் இருக்கு பாரு, இது இல்லை நம்ம பெரியாழ்வார் கட்டின ராஜகோபுரம். நாராயண பரதத்துவ நிர்ணயம் பண்ணி அதில் கிடைச்ச பொற்கீழில் கட்டின கோபுரம் இதுதானே. ஆமாம், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? பத்ரிநாதன் சொல்லியிருக்கான், தேவப்பிரயாக ரகுநாத்ஜி சொல்லியிருக்கார். அந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை தான் ஆண்டாள். ஆமாம் தெரியுமே. எப்படி இருக்கார் வட்டபத்திர சாயி. இப்படிதான் சுவாமி படுத்துட்டு இருந்தார். எங்க நான் சொன்னேன் இல்ல, ஏகாதசி அன்னைக்கு சுவாமி இப்படி படுத்திருந்தார். முரண வதம் பண்றதுக்காக நான் சுவாமிக்குள்ள இருந்த பகவான் என்னை சிருஷ்டிச்சு வெளில அனுப்பினான்னு சொன்னேன்ல. நான் வெளில வந்த பிறகு சுவாமியை பார்க்கும்போது இப்படிதான் படுத்துட்டு இருந்தார். ஓ, எங்க பத்ரிநாதன் மாதிரியே இருக்கார் படுத்துண்டு. யாருடி இவளா? ஏகாதசி தேவி பட்டரு ஆண்டாள். உன் பாசுரத்துக்கு எங்கெங்கெல்லாமோ ஆள் வராளா? அடா 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 அடா, ஏகாதசி தேவியே வந்தாச்சா? வைகுண்ட ஏகாதசி வர்றதுக்கு முன்னாடி இவள் வந்துட்டாளா? இது ஜோர். ஆண்டாள் இன்னைக்கு பாசுரம் சொல்லி பண்ண. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அந்த நோற்று, அந்த நோன்பு, அந்த விரதம், அதுக்கு தான் இவள் வந்தாளோ? ஆமாம் சுவாமி, நாராயணன் அனுப்பி வச்சார். ரொம்ப சந்தோஷம் டி பொண்ணே. எங்க வட்டபத்திர சாய் எப்படி இருக்கார் பார், என்னோட பத்ரிநாதன் மாதிரியே இருக்கார். இதான் அபிமானம். அவரவர்கள் ஊர் சுவாமியை விட்டு கொடுக்காம இருக்கிறதான விசேஷம். அந்த சுவாமி தானே காப்பாத்தின்னு இருக்கார் சுவாமி. என்ன கோபாலசுந்தரி ஒரே துள்றிய, இன்னும் இமயமலையிலிருந்து ஆள் வந்துடுத்துன்னா? ஆமாம் சுவாமி, இன்னைக்கு ரொம்ப தான் துள்றா. அவள் ஒரே ஜெயகோஷமா போடுறா. ஜெய் பத்ரி விஷால்ன்றா, ஜெய் இமயமலைன்றா, ஜெய் அலகநந்தாவா, ஜெய் சரஸ்வதியா, ஜெய் வேதவியாசரா. இன்னைக்கா ஒரு நாள் நம்ம வட்டபத்திர சாய்க்கு ஒரு ஜெய் போட்டிருப்பாளா சுவாமி இவள்? ஏண்டி திருமங்கை மாட்டி விடுறா? ஜெய் போலோ வட்டபத்திர சாய் கி ஜெய். ஆமா, அப்படியே சொரத்தே இல்லாம சொல்ற. பத்ரிநாதனை மட்டும் ஜெய் பத்ரி விஷால் கி ஜெய்ன்றிய. ஓ அப்படியா? என்னாச்சு சுவாமி, ஏன் காதை திடுகிறள்? நிறைய ஸ்ரீவில்லிபுத்தூர் வா, அப்பதான் உள்ளுக்குள்ளேந்து அந்த உற்சாகம் வரும். வரேன் 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 வரேன். ஏகாதசி தேவி வா, நம்ம இங்க எங்கேயாவது சுத்தலாம். கோபாலசுந்தரி எனக்கு ஆண்டாளோட இருக்கணும். அவ இடத்துல நிறைய விஷயங்கள் பேசணும். இது பாக்கியமாச்ச. நீயும் ஆண்டாளையும் பேசுறது கேட்டுட்டு நான் உட்கார்ந்து இருப்பேன். அப்ப நானு திருமங்கை, நான் எங்க இருக்கணும், நீ இருந்து ஆகணும். வேற வழியே கிடையாது உனக்கு. இல்லாட்டி யார் என்ன வழி நடத்துறது? தலையெழுத்தானக்கு வேற என்ன பண்ண முடியும்? நீ தானே என்னை தோழியா ஏத்துண்டாய். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.